எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் பாட்டை மட்டும் பாடினார். 5 நிமிஷம் முடிச்சிடறேன். எம்ஜிஆர் இவருக்குன்னு இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, பாடவா? ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே, அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். கரூர் பிரச்சனையில தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க ப்ரோ. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளியிருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். அன்னைக்கு எம்ஜிஆர் பாடிட்டார். வெயிட் ப்ரோ வெயிட் இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று, அதன் பேர் உள்ளமல்ல, உள்ளத்தில் இருப்பதை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன், ஊரார் பணத்தில் உயிரை வளைப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன், உலகத்தில் கோழைகள் தலைவன், நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல. இன்னொரு பாட்டு இன்னைக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் பாடியிருக்கார். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு பனையூருக்கு போகிறவர் போகட்டுமே, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் அறிவேன், எதுவான போதிலும் சத்தியமே, நன்றி மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என்றும் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே ப்ரோ. உங்க கூட இருக்க அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் நம்பி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நாங்கள் எங்கள் உடம்புல இருந்த கோமணத்தை நாங்கள் கழட்டி போட்டோம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பட்டு வேட்டி. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறீங்க. நாங்கள் முகம் துடைக்கிறதுக்கு வச்சிருந்த கர்ச்சிப்பு தான் இன்னைக்கு நீங்கள் தோளில் போட்டிருக்க துண்டு. நாங்கள் கையில் வச்சிருந்த குச்சி தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நாற்காலி. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த கூட்டணி கட்சியினுடைய ஆட்சியில் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சியே ஒன்னொன்னா அப்படியே பார்க்குது, என்னடா அப்படின்ட்டு. நான் என்னைக்கு வைகோ அண்ணன் போய் சேர்ந்தாரோ நான் முடிவு பண்ணிட்டேன், மேட்ரு சீக்கிரம் சிந்தா பார்த்தா இருந்தார். சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் தான் அப்படின்னார்ல, என் தலைவர் இப்படி தான் காமிச்சார். என்ன அர்த்தம்னா பேசி முடிச்சிட்டோன்ட்டு, அதை கூட ஒழுங்காக காட்டாமல் இந்த அப்படின்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் தமிழ்நாட்டு மக்களையெல்லாம் தொடர்ந்து கழுத்தறுக்க போகிறேன், காத்திருக்க. 6 சிலிண்டரா ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அவர் அந்த கூட்டணி கட்சியெலாம் எங்கள் அண்ணன் வைகோ அவர்கள் என்னைக்கு போனாரோ, அவர் வெளியிட்ட புஸ்தகத்தை அவர் வெளியிடுவார்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டார். போனால் நமக்கு அதுதான் கடைசி நிகழ்ச்சி ஆகிறேன், வேணாம்டா, இந்த பம்பரம் எந்த சாட்டை சுற்றினாலும் சுற்றும் போல இருக்கு, இது வேலை. இன்னும் எப்படியும் ஒரு 3 மாதத்தில் தனுஷோட கட்சியில் அண்ணன் வைகோ அவர்கள் இருப்பார். உலகத்தில் உள்ள தலைவர்களிலேயே நான் மிகச்சிறந்த தலைவனாக தனுஷ் அவர்களை பார்க்கிறேன். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லர் இருக்கிறாரே, ஹிட்லர் பேசினாலும் பேசுவார். உண்மையில் வைகோ அவர்கள் மேலே நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளனை என் வாழ்க்கையில் இதுவரை நான் பார்த்ததில்லை. அவருடைய பேச்சுக்கு நான்லாம் அடிமை. ஆனால் அரசியலில் இப்படி ஒரு கேவலமான மனிதன், இப்படி ஒரு துரோகியை நான் பார்த்ததில்லை. துரோகிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். என் தலைவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் புண்பட்டது எப்போது, பண்பட்டது எப்போது? தலைவர் சொன்னார், முதல் துரோகத்தை சந்திக்கும் போது புண்பட்டேன்,
தொடர்ந்து துரோகங்களை சந்திக்க பண்பட்டு விட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு பண்பட்ட ஒரு தலைவர் தாயா என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு பூட்டை பூட்டிட்டு வீட்டில் இருந்து போயிடுறாங்க. சாவி காணா போயிடுது. சாவியை காணா போட்டவே வீட்டு ஓனர் பூட்டை வந்து திருப்பி திறக்கணும்னு பார்க்குறாங்க, சாவி இல்லை. என்ன பண்ணுறது? எம்ஜிஆர்னா பின்னாடி வந்து டம்முன்னு இடிப்பார், திறந்துறாங்க. பார்க்குறாங்க பெரிய திண்டுக்கல் பூட்டு, மாட்டு சாவிலாம் போட்டு பார்க்குறாங்க, திறக்க முடியல. என்னடா பண்ணாங்க? சுத்தியில் எடுத்து ஓங்கி பூட்டை உடைச்சான். அப்போ பூட்டு சொன்னுச்சு, காணா போட்டவனுக்கும் தண்டனை கிடையாது, பூட்டிட்டு எங்கேயோ கிடக்கிற சாவிக்கும் தண்டனை கிடையாது, கடமையை சரியாக செய்த பூட்டுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. கடமையை சரியாக செய்த என் தலைவர் இன்று தோற்றிருக்கலாம். அப்படி தோற்ற என் தலைவன் பண்பட்டு நாளை இதே தமிழகத்தை மீண்டும் ஆழ்வார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு கல்யாண வீட்டில் வாழை மரம் கட்டியிருப்பாங்க. 3 நாளைக்கு அந்த வாழை மரம் ஜேன்னு இருக்கான். கல்யாண வீடு முடிஞ்சோடனே வாழை மரம் கீழே கிடக்கும். பயில ரயில் வண்டி விளையாடுவேன், வாழைக்காயெல்லாம் பிச்சுட்டு போயிடுவாங்க, குப்பையில் கிடக்கும் வாழை மரம். ஆனால் ஒரு கட்டிடத்தை கட்ட பயன்படுத்துகின்ற சாரத்தை பார்க்கிற சவுக்கு மரம், கட்டிடம் கட்டியவுடன் மீண்டும் லாரியில் அதை ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு கட்டடம் கட்டுவதற்கு அந்த சவுக்கு மரம் மீண்டும் போய் கொண்டு இருக்கு. இன்னைக்கு கல்யாண வீட்டில் கட்டப்பட்ட வாழை மரம் போல் இந்த தாவேக ஆட்சி. ஆனால் மக்களுக்கு தொடர்ந்து உழைக்கும் சவுக்கு மரம் போன்ற எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கட்சி தொண்டர்களை எங்கள் கழகத்திடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்தில் முதல்வர் ஆவார். எங்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்ற படைத்தலைவனின் போருக்கு பின் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், எங்கள் நிரந்தர முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்,